எப்பா உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த ஒன்னாம் நம்ம வீட்டுல அதுல டான்ஸ் கத்து குடுக்குறாங்களாம்ப்பா. டான்ஸ் ஆடா நானும் கத்துக்கிட்டுமா? வயசாயிட்டுக்கு முடி செத்து போன நேரத்துல உனக்கு டான்ஸ் வேற கேக்குதா? டேய் நான் சின்ன வயசுல டான்ஸர்டா, தெரியுமாடா உனக்கு? காக்கா தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்குமா, அது மாதிரிதான் அடிக்குதா. நல்ல டான்ஸரா தான் இருந்திருப்பேன். வெளிநாட்டுக்குலாம் இட்டு போறாங்க தெரியுமா? இட்டு போயிட்டு ஜப்பான்ல நல்ல அண்ணன் வச்சுக்கோ 20 லட்சம் ரூபாய் தருவாங்களாம். ஏய் வாடா, யானை மாதிரி நடந்து வர. நீ ஒன்னா போன மாரி நடந்து போ. முனியாண்டி பத்திக்கலையா? எங்கடா போறீங்க? அப்புறம் புள்ளியா போகும்போதே அவசரம் நாங்க எங்க போனா உனக்குண்ணா? ஏய் இரண்டு அதுங்கிட்ட போய் அங்க டான்ஸ் கத்துறாங்க, நாங்க போய் பாக்கலாம்னு போறோம். நாங்க பாத்தியாடி டான்ஸ் கத்துக்க போறாங்களா? இந்த வயசுல எவ கூட போய் ஆட போறாங்களோ? காலு கெட்டு போய் கிடக்குதுடி. முனியாண்டி நாங்களும் டான்ஸ் கத்துக்க வரலாமா? இப்பதான் சொன்னீங்க டான்ஸ் கத்துக்கு நீ எவன் கூட போய் ஆட போறாரு சொன்னீங்க, காலம் கெட்டு போய்க்குதுன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் நாங்களும் டான்ஸ் கத்துக்கிறேன்னு வரலான்னு கேக்குற கேள்வியா? உங்க அப்பா மட்டும் நான் குமரனா? அவனுக்கு வயசாகல, நாங்க கத்துக்கினா என்ன? ஏய் அது கடக்குது வயசான காலத்துல அதுக்கு ஆரம்பி ஆடின பாக்கடா பாடா. இதுங்க ஆறது நீ பாக்கணுமா? நயா டேஸ்ட் உனக்கு. ஏய் வாங்க வாங்க போலாம். எங்கே போனா பணத்தோட வருவானு தெரியல. நாம பணத்துக்கு வழி போடுவோம் முதல்ல. இன்னைக்கு 10 ரூபாய்க்கு கூட வழி இல்ல. பொண்ணு கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. இது ஏமா ராணிய என்ன பண்ணுகிறா? நீதான் 10 பைசா பிரயோஜனம் இல்லாம இருக்கிறியா? அதான் பணத்துக்கு நானே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னது பணத்துக்கு ரெடி பண்றியா? அப்படின்னு பணத்துக்கு ரெடி பண்ற? ராஜா இங்கு நடனம் கற்றுத்தரப்படுமா? ஏமா யாரு கத்து தராங்க? நடன டான்ஸர் யாருன்னா வராங்களான்னா? வந்துட்டியே, நீதான் கத்துற போற. என்ன காமெடி பண்ணுகிறே நீ? எனக்குலாம் டான்ஸ் எல்லாம் வராது. அது உனக்கு வராதுன்னு எனக்கே தெரியும். சும்மா கையை கால ஆட்டி நான் தான் டான்ஸ் மாஸ்டர் பண்ணுவேன். உனக்கு தெரியாதா? நான் ஹரிச்சந்திரன், பொய்யே சொல்ல மாட்டேன். சரிங்க ஹரிச்சந்திரன், முதல்ல இது ஒட்டுங்க. இந்த மாதிரி போர்டு மாட்டாக்கா எனக்கு டான்ஸ் கத்தா, எனக்கு டான்ஸ் கத்தா, எனக்கு டான்ஸ் கத்தான்னு சொல்லுவாங்களா? இதான் டான்ஸ். ஏமா என்ன டான்ஸ் மாஸ்டர்னா சொல்றேன்னு வச்சுக்கலாம். யாரு வருவாங்க டான்ஸ் கத்துக்கிறதுக்கா? ஆல்ரெடி ஊர் ஃபுல்லா சொல்லிட்டேன். என்னால ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க பாரு. ஏதானா பண்ணி தோலிய, காசு வந்தா சரி. தள்ளிப்பா, கால் வலிக்குது, உட்காரணும். எல்லாம் தலையேத்தி. எப்பா இந்த வீடுதான்ப்பா, இந்த வீட்டுலதான் டான்ஸ் கத்துறாங்க. ஏமா யாருமா எங்க டான்ஸ் மாஸ்டர்? எங்க அப்பா இவர்தான் டான்ஸ் மாஸ்டர். இவர்கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எப்பா கோயில் வாசல்ல பிச்சை அடிக்கிற மாதிரி இருக்கிறான், இவன் டான்ஸ் மாஸ்டர். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. எந்த கோயில்ல நம்மள பார்த்தான்னு தெரியல. அவனே தலையும் ஆலைய பத்தி அடப்படாத. சிப்பிக்குள்ளதான் முத்து இருக்கும். சிப்பிக்குள்ள முத்து இருக்கா? இந்த செப்டி டேங்க்ல என்ன இருக்கா? ஸ்டூடண்ட் எல்லாரும் என் பின்னாடி வாங்க, நான் டான்ஸ் ஆடுற லொகேஷன் போறேன். ஸ்டூடண்ட் நீங்க எல்லாரும் டான்ஸ் கத்துக்க போற இடம் இதுதான். இதுவா? பாக்குறதுக்கு பாயஞ்ச கொட்டா மாதிரியே இருக்குது. ஆல் தி கேர்ள்ஸ், ஆல் தி பாய்ஸ் எல்லாரும் வாங்க. ஒவ்வொரு கட்டையை புடிச்சிட்டு வெளிச்சிட்டு உள்ள வாங்க. கட்டிய பிடிச்சிட்டு உள்ள போனோமா? கட்டியில போற வயசுல இதுங்களை கட்டிய பிடிச்சிட்டு உள்ள போக சொல்றானா? நான் பண்றது இவனா? கட்டியா பிடிச்சின்னு எல்லாம் வர முடியாது. வயசான காலத்துல இங்கே கத்து கொடு. ஏதோ வயசு பொண்ணுங்க டான்ஸ் ஆடணும்னு வந்துட்டீங்க. உங்களுக்கு நான் கத்துறது யார் கத்துறது? இனிதான் பாருங்க டான்ஸ. யோ நைனா டான்ஸ் கத்து தரேன்ட்டியா? மூட்டு சந்தில பீடி அடிக்கிற மாதிரி உட்காந்து நிக்கிறான். என்ன கதா கதா? அவனே அவன் பீடி அடிச்சான நமக்கு வந்து அந்த 20 லட்சம் ஞாபகம் இருக்குதா? அது போய் வாங்கணும். நம்ம டான்ஸ் ஆட மட்டும் கூப்பிட்டு வந்தாங்களே, 20 லட்சம் சொன்னாங்களாடி? ஆமாடி, திட்டு பசங்க சொன்னானுங்களா? ஆமாடி, நம்ம 2 பேரும் டான்ஸ் கத்துக்கணும். அந்த 20 லட்சம் வாங்கின்னு போயிடலாம். நம்ம முதல்ல ஒரு குவார்டர் காசு கேட்போம். இது கொடுக்குதுங்களான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா 1001 ஏத்திக்கலாம். ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சொல்றேன், 180 ரூபா 180 ரூபா குருதட்சணை வச்சிருங்க. சார் என்னங்க சார் குவார்டர் வேலை தட்சணையா வைக்க சொல்றீங்க? சர்க்கஸ் கத்து கொடுக்க போறீங்களா? எரு மாடு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. ஸ்டூடெண்ட் நான் வந்து 180 ரூபான்னது எதுக்கு தெரியுமா? தவறி வந்துச்சு. 1001 ரூபாய் தட்சணை வைங்க. போட்டாண்டி தலையில குண்டு 20 லட்சம் வருதுடி. நான் போனா போட்டோம் 1200 ரூபாய் கட்டி 1001 ரூபாய். இந்தாங்க மாஸ்டர் 1000 ரூபாய். என்ன மாஸ்டர்? மாஸ்டர் அடக்க உடக்கமும் உட்காரு. எப்படி உட்காந்துக்கிற? எல்லாம் லேடிஸ் நான் பாத்துக்கிறேன். இந்த அடக்கம் போதுமா? அந்த கருமத்து பாக்க நிக்கிறோம். டான்ஸ கத்து கொடுங்க மாஸ்டர். அதான் தச்சுல வாங்கிச்சுல, ஏன் டான்ஸ் கத்து கொடுப்ப? கலைமகள் தாயே, நீதான் இதுங்களெல்லாம் காப்பாற்றணும். கேர்ள்ஸ் உங்களுக்கு யாருக்காவது சுகர் பிபி எதனா இருக்குதா? ஏன்னா நீங்க போட்டீங்கன்னா
நான் கோர்ட்டு கேஸ்லாம் அலைய முடியாது. அதெல்லாம் மாத்திரை போட்டோம், கத்து கொடு நீ. கேர்ள்ஸ் கத்து கொடுத்துடலாம். சுடுகாடு எந்த பக்கம் இருக்கு? சுடுகாடு வடக்கு பக்கம் இருக்குது. அதுக்கு என்ன? சுடுகாடு எந்த பக்கம் இருக்குதுன்னு ஏன் கேட்டேன்னா போற வழியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கேட்டேன். இப்ப நான் முதலா உங்களுக்கு கத்து தர போறது சாவு கூத்து. சாவு குத்தா? இவன் டான்ஸ் கத்து கொடுக்க போறானா இல்ல எல்லாரையும் பாடி நம்ப போறான்னு தெரியலையா? இப்ப நான் ஆட போறத நீங்க அப்படியே கத்து கொடுக்கணும். டேய் நீ வாயாலியா மியூசிக் கொடு. டன் டக் தரலக் டன் டக் தரலக் டன் நன கடன நன 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 கன கடன நன கடன கன கடன நன கடன கன கடன. எங்க இப்ப நான் ஆடின மாதிரி நீங்க 2 பேரும் ஆடுங்க. முடியும்? இது மேல தலை வச்சு நீட்டா பாடு. இதுதான் டெட் பாடி. முதல்ல இதுக்கு வணக்கம் வைக்கணும். வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுக்கு ஆடுறது பிடிக்கலன்னு எழுந்து அடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வணக்கத்துக்கு வணக்கம் பண்ணிட்டீங்களா? ஆளுக்கு 5 அடி தூரம் போங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆடுங்க. ஸ்டார்ட் மியூசிக். டன் டனாய் டன் டனாய் டன் டனாய் டன் டனாய் டன் டனாய் டன் டனாய் டன் டடன் டடன் ஆல் தி கேர்ள்ஸ் சூப்பர். நீங்க தொழில் கத்துக்கிட்டீங்க. இதை வச்சு இனிமே நீங்க போச்சுக்கலாம். யோ நைனா ஏந்திரியா. அந்த ஆள் தான் சொல்றான்னு பார்த்தா நீயும் பாடி மீறிய பார்த்துட்டா. ஏந்திரியா. எங்க மணி கட்டின போட இந்த போட்டியா மூஞ்சி படம் ஆடி கிடக்குற. நமக்கே தெரிஞ்ச விஷயத்த ஊருக்கே வெளிச்சத்தை போட்டு காட்டிட்டானே. பெரிய ராஜ ரகசியம் இதை ஊருக்கு போட்டு காட்டுறாங்க. ஜெட்டி போட வக்கு நாய் பேசுது பாரு பேச்சு. சரி அவங்களுக்கு கத்து கொடுத்தது இருக்கட்டும், எங்களுக்கு என்ன டான்ஸ் கத்து கொடுக்க போறீங்க? அப்ப நான் உங்களுக்கு கத்து தர போறது வலிவு நெளிவு டான்ஸ். இப்படி கை வச்சுக்கணும். யோ நைனா வலிவு டான்ஸ் சிலுக்கு மாதிரி ஆட கத்து கொடுப்பான்னு பார்த்தா பாம்பு டான்ஸ் பண்ணிக்கிறான். மாடுல பணம் காய்ச்சிங்க என்ன வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்க டான்ஸ் கத்துக்கு வந்துக்கிறோம். ஏண்டி உங்களை 100 நாள் வேலையில ஆளுக்கான தடைன்னு இருக்கிறாங்க. இங்க வந்து டான்ஸ் பண்ணல ஒரு குழப்பாடி உங்களுக்கு. 20 லட்சம் தராங்க டான்ஸ் ஆடினாக்கா. 20 லட்சமா? யார் டான்ஸ் மாஸ்டர்? நானும் கத்துக்கிறேன் வந்து. இங்க நான் தான் டான்ஸ் மாஸ்டர். வா கத்து கொடுக்குறேன். என்னடி கக்கூசில அடுப்பு அடுக்கு மாதிரி இருக்கிறான். அவன் டான்ஸ் மாஸ்டர்ன்றாங்க. அவரு டான்ஸ் மாஸ்டர் தான், நல்லா கத்து கொடுப்பாரு. சரி நீதான் மாஸ்டர், நான் ஒத்துக்கிறேன். உனக்கு மாஸ்டர் யாரு? கலா மாஸ்டர் தெரியுமா உனக்கு? கலா மாஸ்டர் அவங்க தம்பி தான் நானு. சரி நீ எத்தனை படத்துக்கு டான்ஸ் ஆடிக்கிற? ஹாலிவுட்ல டைனோசர்னு ஒரு படம் வந்து தெரியுமா? அந்த படத்துக்கு நான் தான் டான்ஸ் மாஸ்டர். அதுல கூட ஒரு படத்துக்கு இப்படிதான் ஸ்டெப் போட்டேன். ஆடு பாம்பு கூத்தாடு பாம்பு. படத்துல நிலப்பாம்பு பாட்டாடே. உங்களெல்லாம் ஏமாத்திக்கிறாங்க. சரியான பிராடு. நான்டி சொல்றேன் பிராடா. ஐயோ கூட்டத்துல ஒருத்தி கட்டு சோறு அவுத்துட்டாலே இதுக்கு மேல நம்ம இங்க நின்னோம் நமக்கு பெரிய ஆபத்து தான். எங்கன்னா அப்பா மாட்டிட்டு நம்ம ஓடிடுவோம். ஏமா ராணி எங்கம்மா நீ ஓடுற? ஏமா ராணி இருமா நான் கூட வந்துடுறேன். அடிக்காதீங்களா அடிக்காதீங்களா விடுங்கடா. காமெடி பார்க்கணும் தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.